Good morning, all of you. Welcome to our Max Ma'am channel. இன்னைக்கு நல்லா இருக்கீங்களா? சமையெல்லாம் நல்லா படிக்கிறீங்களா? இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 3.1 தியரி ஆஃப் ஈக்குவேஷன் 12th தியரி ஆஃப் ஈக்குவேஷன் எக்ஸசைஸ் 3.1ல் நம்ம 8th சம் பார்க்க போகிறோங்கண்ணே. 8th sum for if alpha, beta, gamma, delta are the root of the polynomial equation 2x power 4 plus 5x cube minus 7x squared plus 8 equal to 0. இந்த ஈக்குவேஷனுடைய ரூட் வந்து ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டான்னு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் எ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். நம்மளை ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. வித் இண்டீஜர் கோஎஃபிஷியன்ட் வச்சு, அதாவது whose roots are alpha plus beta plus gamma plus delta and alpha beta gamma delta. இப்படி படிச்சிங்கன்னா உனக்கு ஒன்றும் புரியாது. அதாவது இந்த ஈக்குவேஷனுடைய ரூட் வந்து தங்கம் ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா. இதிலிருந்து நீ இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா கண்டுபிடிக்கணும். இது என்ன? சம் 1. அடுத்து ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா. இது என்ன? சம் 4. அப்போ சம் 1ஐயும் சம் 4ஐயும் கண்டுபிடிச்சி அதை ரூட்டாக வச்சுக்கிட்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். இவ்வளோ தான். இதில் நாம் செய்ய வேண்டிய வேலை தங்கம். ஃபஸ்ட்டு சம் 1 கண்டுபிடிக்கணும், அடுத்தது சம் 2 கண்டுபிடிக்கணும். அந்த சம் 1ஐயும் சம் 2ஐயும் 2 ரூட்டாக வச்சுக்கிட்டு சம் ஆஃப் த ரூட்டு கண்டுபிடிக்கணும், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு கண்டுபிடிக்கணும், ஈக்குவேஷன் போடணும். இவ்வளவு தான் வேலை. இப்போ இதை பாருங்கள், கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் நம்ம எழுதிக்கலாம். 2x power 4 ப்ளஸ் 5x cube மைனஸ் 7x squared ப்ளஸ் 8 equal to 0. இதில் எக்ஸ் டேர்ம் இல்லை, அதனால் 0xன்னு சேர்த்திக்கணும். 2x power 4 ப்ளஸ் 5x cube மைனஸ் 7x squared ப்ளஸ் 0x ப்ளஸ் 8 equal to 0. இதுக்கு நேம் கொடுத்துக்கலாம். A B C D E. ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ்ஸு மைனஸு, ஃபார்முலாவுக்காக ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. இப்போ சம் 1னா தனித்தனியாக ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா. அதுக்கான ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ. அப்போ மைனஸ் அப்படியே இருக்கும். பிங்கிற இடத்துல 5 இருக்குது, ஏங்கிற இடத்துல 2 இருக்குது. அப்போ மைனஸ் 5/2. அப்புறம் சம் 2 சம் 3லாம் வேண்டாம் எனக்கு. நமக்கு பாருங்கள், இதுதான் சம் 1ம் சம் 4ம் போதும். அப்போ சம் 4 ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா. சம் 4க்கான ஃபார்முலா ப்ளஸ்ஸு இ பை ஏ. அப்போ தேர்ஃபோர் ப்ளஸ்ஸு இ வந்து 8 பை ஏ வந்து 2. அப்போ 8/2. இது அடித்து போட வேண்டாம், இப்படியே இருக்கட்டும். ஏன்னா இங்கே 2 இருக்கு இல்லையா, நம்ம ஈஸியாக ஆட் பண்ணலாம். ஹென்ஸ் இந்த 2ஐயும் நாம் இப்போ ரூட்டாக வச்சுக்கணும். சம் 1ஐயும் சம் 4ஐயும் ரூட்டாக வச்சுக்கிட்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். அப்போ சம் ஆஃப் த ரூட்டு. அப்போ இது 2ஐயும் ஆட் பண்ணணும். மைனஸ் 5/2 ப்ளஸ் 8/2. 2வை காமனாக எடுத்துக்கலாம் கீழே. அப்போ 8ல் 5 போயிடுச்சுன்னா 3/2ன்னு வந்துடும். அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு மைனஸ் 5/2 இன்ட்டு 8/2. அங்கே அடித்து போட்டுக்கலாம். 4 2s are 8, 2 2s are 4. மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 10 வந்துடும். இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு 0. பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு, அடுத்தது மைனஸு, அடுத்தது ப்ளஸ்ஸு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்டு நம்ம இங்கே கண்டுபிடிச்ச சம் ஆஃப் த ரூட்டு 3/2. அப்போ 3/2 எக்ஸு ப்ளஸ்ஸு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் இங்கே கண்டுபிடிச்சது மைனஸ் 10 ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே கீழே ஃப்ராக்ஷனில் நமக்கு வேண்டாம். இப்போ ஈக்குவேஷன் ஃபுல்லாக 2ஆல் பெருக்குங்க. இதை 2ஆல் பெருக்குனா 2x ஸ்கொயர். இங்கே 2ஆல் பெருக்கும்போது 2 2 கேன்சல் ஆயிரும். மைனஸ் 3x. இங்கே 2ஆல் பெருக்குனா மைனஸ் 20 ஈக்குவல் டு 0. இவ்வளோ தான் தங்கம். ஒன்றுமே இல்லை ராஜா. கொடுத்துருக்கிற கணக்கு அதில் ஏ என்ன, பி என்ன, சி என்ன, டி என்ன, இ என்ன. சம் 1 மைனஸ் பி பை ஏ கண்டுபிடிக்கிறீங்க. சம் 2 இ பை ஏ கண்டுபிடிக்கிறீங்க. இது ஒரு ரூட்டு, இது ஒரு ரூட்டு. இந்த 2 ரூட்டையும் இது 2 ரூட்டாக இருந்தால் ஈக்குவேஷன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த 2ஐயும் ரூட்டாக வச்சுக்கிட்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை கண்டுபிடிங்கிறாங்க. அப்போ இந்த 2 ரூட்டையும் வச்சுக்கிட்டு சம் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்கணும்.
ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்கணும், ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஈக்குவேஷன் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு 0. பாருங்கள், எப்பயும் மனப்பாடம் பண்ணக்கூடாது. கான்செப்ட் ஓரியண்டடாக என்ன கண்டுபிடிக்கணும் அதை மட்டும் தெளிவாக பார்த்துங்க. சம் 1 கண்டுபிடிக்கணும், சம் 2 நமக்கு தேவையில்லை, சம் 4 கண்டுபிடிக்கணும். அதை ரூட்டாக வச்சுக்கிட்டு சம் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்கணும், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்கணும், ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இவ்வளோ தான் தாங்க. புரிஞ்சுதா? தேங்க்யூ.